20,000 ரூபாய் செக்மெண்ட்ல என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக லேட்டஸ்டா லான்ச் பண்ண நத்திங் ஃபோனோட CMF 2 Pro அதை தான் நம்ம ஓப்பன் பண்ணி டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இந்த மொபைல்ல வந்து லாஸ்ட் டைமை விட நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமா பாக்ஸ்குள்ளேயுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பாக்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பொதுவாக நத்திங் பாக்ஸ் வந்து ரொம்ப சின்னதா வரும். பட் இந்த டைம் பெருசா கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ள அப்படி என்ன டிஃப்ரெண்டா இருக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? பாக்ஸோட பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் ஸ்மாரா தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ள எப்பயும் இருக்கிற மொபைல், சிம் எஜெக்டர் பின், சார்ஜிங் கேபிள், இதை தாண்டி சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஆச்சரியமா பார்க்க வைக்கிறாங்க நம்மளை. ஏன்னா சார்ஜிங் அடாப்டரை நிறைய பேர் கொடுக்கறதே இல்லை, நத்திங்கும் கொடுக்கறதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா இந்த மொபைல்ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு 33 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ராவா கேஸும் கொடுத்துருக்காங்க. பாரா இவ்வளோ ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஸோ இப்போ மொபைலை பத்தி டீடைல்டா பார்ப்போம். டிசைன்ல மொத்தம் 4 கலர் வேரியன்ட் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது கிரீன் பிளாக், இது ரெண்டுமே சிங்கிள் கலர் டோன்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் வாங்கினீங்கன்னா டுயல் டோன் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க, மேட் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே மேட் ஃபினிஷ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, லைட்டா ஷைனிங்கா இருக்குது. CMF-ஓட லாஸ்ட் டைம் கொடுத்த அதே யூனிக் டிசைன் மாதிரி தான் இந்த டைமும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிட்டு வேற பேக் கேஸ் கூட நீங்க வாங்கி போட்டுக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல. அது எதுக்குடா நான் வெட்டியா செலவு பண்ண போறேன், வாங்கும்போதே எனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிட்டு போயிடுவேனே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எட்ஜஸ் எல்லாமே லாஸ்ட் டைம் ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. பட் இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்லாம பண்ணியிருக்காங்க. அதனால கையில ஹோல்டு பண்றதுக்கு நல்லா தான் இருக்குது. அதுபோக இந்த டைம் மொபைலுமே கொஞ்சம் பிராடா இருக்கு, பெருசாவும் இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வெயிட் மேனேஜ்மெண்ட் ஓரளவு பெட்டராவே பண்ணியிருக்காங்க. 185 கிராம் இருக்கு, திக்னஸ் 7.8 mm இருக்குது. நல்ல விஷயம் தான். அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு போனா இங்கேயுமே ஒரு சில விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 6.7 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால விஷுவல் கண்டென்ட் எல்லாம் கான்ட்ராஸ்ட் டீடைல் நல்லா பார்த்துக்க முடியுது. HDRல பார்க்கும்போது அந்த விஷுவல் குவாலிட்டி இன்னுமே நல்லா இருக்குது. அது போக டிஸ்பிளேல அலைவ் அண்ட் நார்மல் மோட் அப்படின்னு 2 மோட் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா அலைவ்ல இருக்குது. அலைவ் மோட்ல இருக்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா விவிடா தெரியுது. இல்லை உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நார்மல் மோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி நல்லா பிரைட்டா தெரியுது. இங்க பீக் பிரைட்னஸா 3000 nits கொடுத்திருக்காங்க. இதையுமே இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. இங்க 480 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லாமே நல்லா இருந்தாலும் ஆனா ஏதாவது குறைன்னு ஒன்று வைக்கணும் இல்லையா, அப்படிதான் வச்சிருக்காங்க. டிஸ்பிளேல அந்த வீடியோஸோட விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் சவுண்டு டம்மியா தான் இருக்குதுங்க. இங்க வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. இவ்வளோ பிரைஸ் செக்மெண்ட்ல இன்னமே 2025ல அதுவும் ஒரு பிரீமியம் பிராண்ட் மொபைல் சிங்கிள் ஸ்பீக்கரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப டீசெண்டா தான் இருக்கு. ரொம்ப லவுடான இடத்துல எல்லாம் நீங்க வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கேட்கல. இவங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாம டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இங்க பெர்ஃபார்மன்ஸ்ல அப்கிரேட் பண்ணவே இல்லை. MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் லாஸ்ட் டைம் கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் MediaTek Dimensity 7300 Pro கொடுத்திருக்காங்க. என்னடா டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது, பேர்ல தான் டிஃபரன்ஸ். மற்றபடி இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் ஓகேவா இருக்குது. நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. பட் ஹெவியான ஆப்ஸ், கேமிங் இதெல்லாம் நீங்க ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்விட்ச் பண்றீங்க அப்படின்னா லைட்டா லாக் பார்க்க முடியுது. இங்க BGMI, COD இதெல்லாமே ப்ளே பண்ணிக்க முடியுது. மிட் கிராபிக்ஸ்ல ப்ளே பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியுது. ஹை செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி கண்டினியூஸா ப்ளே பண்ணீங்க அப்படின்னா லைட்டா ஃப்ரேம் டிராப், லாக் இதெல்லாம் பார்க்க முடியுது. அது காரணம் என்ன, அட்லீஸ்ட் இவங்க ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணல அப்படினாலுமே ஸ்டோரேஜ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஆனா அதுலயுமே இங்க UFS 2.2 தான் கொடுத்திருக்காங்க. LPDDR4X டைப் RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலயாவது இவங்க UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி கண்டினியூஸா ஹெவியா கேம் ப்ளே பண்ணும்போது மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. மொபைல்ல லைட்டா வார்ம் தான் இருக்குது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தாலுமே 6,25,000 வருது. த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே மல்டிபிள் டைம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பெருசா த்ரோட்டில் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நீங்க ஒரு ஹெவி கேமரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு செட் ஆகாது. மற்றபடி நீங்க நார்மலா யூஸ் பண்றவங்க, மல்டி டாஸ்கிங் பண்றவங்க, கேஷுவலான கேம் ப்ளே பண்றவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் போதுமானதா இருக்கும். நத்திங்கோட ஒரு பெரிய பிளஸ் அவங்களோட சாஃப்ட்வேர் தான். நத்திங் OS 3.2 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. Android 15 மேல கொடுத்திருக்காங்க. அது போக 3 OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ 6 வருஷத்துக்கு இந்த மொபைல் தாங்குமா?
மொபைல் தாங்கும், பட் பெர்ஃபார்மன்ஸ் தான் தாங்குமான்னு தெரியல. மற்றபடி சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயும் போல நல்லா லைட்டா இருக்குது, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பெருசா இங்க ப்ளூடூத் எதுவுமே கிடையாது, ஆட்ஸ்ங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு கிளீனான யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது போக நத்திங்கோட ஸ்பெஷலான எசென்ஷியல் கீ அதுவுமே வருது, ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மற்ற மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த மொபைலில் யூஸ் பண்ணும்போது பெரும்பாலும் மேலே வால்யூம் பட்டன் இருக்கும், கீழே பவர் பட்டன் இருக்கும். ஸோ இந்த மொபைலை டக்குன்னு யூஸ் பண்ணும்போது இதையே பவர் பட்டனாக நினச்சி பல டைம் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் நீங்களும் இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். இல்லை லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் நத்திங் யூஸராக இருந்து இதே எசென்ஷியல் கீயை பவர் பட்டன் அப்படின்னு நினச்சி எத்தனை டைம் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க? இதே மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ரைட் சைட்லயே மேல பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க, டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கவர் பண்ணிருக்காங்க, டாப்ல ஸ்பீக்கர் கிடையாது. லெஃப்ட் சைட்ல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்துருது, பாட்டம்ல வந்தா சிம் ஸ்லாட், அதை ஓபன் பண்ணா ஹைபிரிட் ஸ்லாட், ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா 2 சிம் போட்டுக்க முடியும். பக்கத்துல ஒரு மைக், டைப் C சார்ஜிங் போர்ட், கீழ மட்டும் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க, நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. இதெல்லாம் தாண்டி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குதுன்னு பார்த்தா IP ரேட்டிங் தான். லாஸ்ட் டைம் விட இவங்க அப்கிரேட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் IP52 கொடுத்திருந்தாங்க, இந்த டைம் IP54 கொடுத்திருக்காங்க. பட் இப்போ பார்த்தா 15000 ரூபாய் செக்மெண்ட்ல இருந்து IP67, 69, 68 இதெல்லாம் நிறைய மொபைல்ஸ்ல கொடுக்குறாங்க. சோ காம்படிட்டர் பிராண்ட் கொடுக்கும்போது இவங்களும் அதை கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் IP67 கொடுத்திருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். பட் நமக்கு கிடைச்சது என்னவோ 54 தான். மொபைலோட பேட்டரியிலுமே இப்போலாம் 6000, 6500, 7000 அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த டைம்லமே 5000 mAh கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க பேட்டரியுமே இன்னும் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். பட் இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுத்திருந்தாங்க. ஆனா அது 33 வாட் அடாப்டர் தான். மொபைல்லுமே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. ஒருவேளை நத்திங் யூசர்ஸ்க்காக இவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டையாவது பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நத்திங்கோட அடாப்டர் வச்சிருந்திருப்பாங்க. சோ இங்க சார்ஜிங் ஸ்பீடுமே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்குது. 33 வாட் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 1 ஹவர்லயாவது ஃபுல் ஆயிடும் அப்படின்னு பார்த்தா 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாண்டி போயிருதுங்க. சோ ஃபுல் சார்ஜ் நீங்க 0 to 100% ஆகணும் அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்துக்குது. இது ரொம்பவே ஜாஸ்தி தான். சரி, பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அது பெட்டரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்குது. நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டே டைமுக்கு பேட்டரி லைஃப் வரும். நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 to 7 hours தான் இதோட ஸ்கிரீன் டைம் வருது. ஸோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸையாவது இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த மொபைலோட ஒரு பெரிய பிளஸ்ஸே கேமரா தான். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல ஒரு பெட்டரான கேமராஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா இங்க 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க, செகண்டரி சென்சாரா 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்திருக்காங்க, மூணாவதா ஒரு 8 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா மொபைல்ஸ்லயுமே ஒரே ஒரு சென்சாரை வச்சுட்டு மத்ததெல்லாம் டம்மி சர்க்கிள் இல்ல எதையாவது ஒண்ணு போட்டு வச்சு 3 கேமரா மாதிரி ஏமாத்துறாங்க. பட் நத்திங் உண்மையாலுமே 3 கேமரா கொடுத்திருக்காங்க. அதுபோக இங்க செல்ஃபி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல பிரைமரி சென்சாரை யூஸ் பண்ணி எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் நேச்சுரலா கலர்ஸ் எடுத்து தருது. அந்த கான்ட்ராஸ்ட், டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாமே நல்லா இருக்குது. போட்டோட அவுட்புட் வந்து நல்லா இருக்குது. பட் ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, ஒரு சில நேரம் அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. சோ ஃபோக்கஸை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டரா கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். போர்ட்ரேட் ஷாட்லமே இங்க டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கிறதுனால நல்ல குவாலிட்டியான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இதுலமே கான்ட்ராஸ்ட், டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்குது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரை யூஸ் பண்ணி எடுக்கும்போது போட்டோஸ்ல டீடைல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இது என்னமோ கடமைக்கு கொடுத்த மாதிரி தான் தெரியுது. மத்தபடி லோ லைட் போட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் கேமராஸ்ல எடுக்கும்போது லோ லைட் போட்டோஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. அதோட போர்ட்ரேட்ல டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்குது. லோ லைட்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்மாரா தான் இருக்குது. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது நல்ல நேச்சுரல் டோன்ல எடுத்து தருது. ஸ்கின் டோன் எல்லாமே பெட்டரா இருக்குது. கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், டீடைல் எல்லாமே நல்லா இருக்குது. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் இருக்குது. சோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலுமே இதுல OIS இல்லாதது ஒரு பெரிய நெகட்டிவா தான் பார்க்கறேன். சோ இந்த செக்மெண்ட்ல அவங்க அதையுமே சேர்த்து கொடுத்திருந்திருக்கணும். வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால எடுத்துக்க முடியும். செல்ஃபில மேக்ஸிமமா 1080 60 fps நம்மளால எடுத்துக்க முடியுது. வீடியோட குவாலிட்டியுமே ஓரளவு நல்லா தான் இருக்குது. இப்போ கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா கீழ வந்து ஒரு சில ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. போட்டோஸ், போர்ட்ரைட் இதுல எல்லாமே நீங்க வேற ஃபில்டர்ஸ்ல வச்சு உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ல நீங்க எடுத்துக்க முடியுது.
அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. மொத்தத்தில் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஓஎஸ் இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். லோ லைட் ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்டான கேமரா செட்டப்பாக இருந்திருக்கும். கடைசியாக அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா CMF ஃபோன் 1 லான்ச் பண்ண அதே பிரைஸ் கிட்ட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+128 19,000 ரூபாய்க்கும் 8+256 21,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே வெயிட் பண்ணீங்க அப்படின்னா பிக் பில்லியன் டே சேலில் 15,000 ரூபாய்க்குள்ளேயே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி 15,000 ரூபாய்க்குள்ளே வரும்போது வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் மொபைலாக இது இருக்கும். இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக தேவையில்லை, நான் ஒரு கேஷுவலான கேமர் தான், லைட் யூஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். மற்றபடி பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்திருக்கலாம். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நத்திங்கோட ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செக் பண்ணி பாருங்க. ப்ராடக்டோட லிங்க் வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.